ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ஃபோர்த் ஃப்ளோர். காணாமல் போன காதலியை தேடும் காதலன், அவர் கனவில் வந்து மிரட்டும் விஷயங்கள், பலரை கொலை செய்யும் வில்லன், பேய் ஆனவங்க ஹீரோவோட கண்களுக்கு மட்டும் தெரிவது, நிலப்பிரச்சனை, அரசியல்வாதிகள், தாதாக்களின் பணத்தாசை, இதுதான் இந்த படத்தோட ஹைலைட். இந்த லேயர்களில் தான் இந்த திரைப்படமும் போகுது. மனோ கிரியேஷன் சார்பாக ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஆரி அர்ஜுன், தலைவாசல் விஜய், சுப்பிரமணிய சிவா, தீப்ஷிகா, பவித்ரா, பேபி சிவரஷ்னி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தரண்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜே லக்ஷ்மன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்ஆர் சுந்தரபாண்டி. மும்பை ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராரு ஆரி. அவரை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவருடைய கம்பெனி. சென்னையின் புறநகர் பகுதியில் அவருடைய அலுவலகத்தின் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடியான ராயல் டவுன்ற அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற 4A அப்படின்ற வீட்டில் குடியேறாரு ஆரி. அதே சமயம் அவர் மும்பையிலிருந்து சென்னைக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய முன்னாள் காதலி அனுபமா தன்னை வந்து மீட் பண்ணுமாறு சொல்கிறாங்க. அதன்படி வந்ததும் தன்னுடைய முன்னாள் காதலியை சந்திக்க நினச்சி அவங்கள தொடர்பு கொள்கிறாரு ஆரி. ஆனால் அவங்களோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த நிலையில் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கிறாரு ஆரி. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸான ராயல் அப்பார்ட்மெண்ட் 4Aவில் தங்கின ஆரிக்கு அந்த வீட்டோட 4வது தளம் முழுவதும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் காணப்படுது. அதே சமயம் அவர் தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகள் அவரை ஆக்கிரமிக்க தொடங்குது. எப்படின்னா, ரொம்ப விசித்திரமான 4வது மாடியிலிருந்து கீழே தள்ளப்படுவது மாதிரியும், கொலை செய்யப்பட்டு ரத்தம் தெறிக்கிற மாதிரி பல அமானுஷ்ய விஷயங்கள் அவரோட கண்ணுக்கு தெரியுது. இது சில சமயங்களில் அவரை பல விதங்களில் பயமுறுத்துற மாதிரி இது அமையுது. ராயல் டவுன் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கின ஆரியுடைய கண் எதிரே யாரோ தூக்கி போடுறது மாதிரியும், பல கொலைகள் நடக்கிற மாதிரியும் தொடர்ச்சியான கனவுகள் அவரை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் கனவுல பார்த்தது எல்லாமே உண்மை சம்பவங்கள் மாதிரியே நடக்கவும் செய்யுது. அது பற்றி ஆரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாரு. ஆனால் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த கனவுகள் பற்றி விசாரிக்க மனநல மருத்துவர்கிட்ட போறாரு ஆரி. அவரோ, உங்களுக்கு வந்த சில கனவுகள் ஏற்கனவே நடந்தவையாக இருக்கலாம், இதுல சில கனவுகள் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே வெளிப்படுத்துவதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மனநல மருத்துவர் இவர் ஆரி கிட்ட சொன்ன மாதிரியே அவர் கனவுல பார்த்த சில விஷயங்கள் நடக்க துவங்குது. அதை பார்த்து ஆரி பெரிய குழப்பம் அடைகிறாரு. அப்போது தனக்கு ஒரு மகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காதலியோடு தன் மகளையும் தேடுற வேலையில் தீவிரமாக இறங்குறாரு ஆரி. இப்படி இறங்கின அவருக்கு இந்த குடியிருப்பில் தங்கின பல குடும்பங்கள் மர்மமான முறையில் காணாமல் போனது தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பின்னணியில் இருக்கிற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஊழல், சர்வதேச நிறுவனத்துடனான அரசியல் தொடர்பு மற்றும் அதிகார வர்க்கத்தால் மறைக்கப்பட்ட கொலைகள், இப்படி ஒவ்வொன்றா அவருக்கு தெரிய வருது. இந்த நிகழ்வுகளுக்கும் தன்னுடைய காணாமல் போன காதலிக்கும் என்ன சம்பந்தம்? இப்படிப்பட்ட தேடல்ல கண்டுபிடிக்கப்படும் சிறுமி யாரு? இது பேய் விளையாட்டா இல்லை திட்டமிட்ட சதியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி திடீர்னு பேரழிவாக மாறுது அப்படின்றதையும், அதன் விளைவாக ஏற்படும் எதிர்பாராத மரணங்கள், ஒரு கட்டிடத்தின் 4வது மாடியில் நடக்கும் மர்மமான நிகழ்வுகள், இதை எல்லாமே அடிப்படையாக வச்சு அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் எல்ஆர் சுந்தரபாண்டி. தீர் என்ற கேரக்டரில் ஆரி அர்ஜுன்,
துடிப்பான இளைஞராக தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்துறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, காதலியை இழந்த துக்கம், அடிக்கடி வரும் கெட்ட கனவுகள், நல்ல மனிதர்கள் மற்றும் மோசமான மனிதர்கள், இவங்க ரெண்டு தரப்பினரையும் அவர் தேடி போய் உண்மையை அறிய முயலும்போது, இவங்க எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பின்னி பிணைந்திருக்காங்க அப்படின்ற மர்மத்தை ரிவீல் பண்ணிட்டு வரும்போது அவர் காட்டுற தீவிரம் மற்றும் மென்மை, குடியிருப்புல நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்கள்ல திக்கி திணறும்போது தன்னுடைய குழப்பத்தை நினைச்சு கலங்குவது, அன்பு காதலிக்கு பிறந்த தன்னுடைய மகளை நினைத்து உருகும்போது, தொலைந்து போன காதலியோட நிலை தெரிந்ததும் அவரிடம் வெளிப்படும் நடிப்பு, இப்படி சில. ஆரியின் மர்மம் நிறைந்த காதலியாக பவித்ரா, தோழியாக தீப்ஷிகா, இவங்க ரெண்டு பேருமே கதைக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அவங்களோட நடிப்பால. வில்லனாக சுப்பிரமணிய சிவா முதல் பாதியில முக பாவனைகள்ல மிரட்டுறாரு, செகண்ட் ஆஃப்ல நடிப்பின் இன்னொரு பரிமாணத்தை வெளிப்படுத்துறாரு. பத்திரிகையாளரா தலைவாசல் விஜய், இவங்களோட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ஜே லக்ஷ்மன் இந்த படத்தோட டைட்டிலுக்கு நியாயம் சேர்க்கும் விதமா அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் 4வது தளத்தை காட்டி பார்க்குறவங்களை பயமுறுத்தியிருக்காரு தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில். குறிப்பாக சொல்லணும்னா, அடுக்குமாடி குடியிருப்பின் தனிமை, 4வது தளத்தின் மர்மமான சூழல், இவற்றின் படப்பதிவு. இசையமைப்பாளர் தரண்குமாரின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் கு கார்த்திக், இவரோட லிரிக்ஸ் தேவையான காட்சிகளில் பதட்டத்தை அதிகப்படுத்துது. எடிட்டர் சுதர்ஷன், கலை இயக்குனர் சுரேஷ் கல்லேரி, ஸ்டன் டைரக்டர் டேஞ்சர் மணி, நடன இயக்குனர் அபு அண்ட் சார்ல்ஸ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மர்மமான கனவுகளுக்கும் மறைக்கப்பட்ட குற்றங்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டத்தை சொல்லும் படம் தான் இது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.